இந்தியா இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் ஜூன் 14 ஸ்டார்ட் ஆக போற நாளையில இந்தியன் ஃபேன்ஸுக்கு இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் வந்திருக்கு. பிக் ப்ரோ சஸ்பென்ஸ மெயின்டைன் பண்றேன்னு பில்டப் கொடுக்காம மேட்ருக்கு வாங்க. குட்டி ப்ரோ, இந்தியா முதல்ல இங்கிலாந்து கூட 5 T20 போட்டிகள்ல விளையாட போறாங்க. அடுத்ததா 3 ஓடிஐலயும் விளையாட போறாங்கல்ல. அதுல நம்ம இந்தியன் டீமோட முக்கியமான ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரான நிதிஷ்குமார் ரெட்டி விளையாட மாட்டார் போலியே. என்னப்பா சொல்ற? இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா வர மாதிரி ஒரு பிளேயர் தேவையாச்சே. கரெக்ட் தான். ஆப்கானிஸ்தான் ஓடிஐ சீரிஸ்ல அவர் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு. சடனா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால தேர்ட் ஓடிஐல இருந்து விலகினாரு. இந்த இன்ஜுரியால தான் அவரால் அயர்லாந்து T20 சீரிஸ்லயே விளையாட முடியல. இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ள சரியாடாதா? இப்போதைக்கு அந்த இன்ஜுரி இன்னும் முழுசா சரியாகலன்னு சொல்றாங்க. அவர் சரியானாலும் அவர் ரிகவர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு சொல்லப்படுது. சோ 99% நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீரிஸ் விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, இன்னும் இவரு பெங்களூர்ல இருக்கிற NCAக்கு போகவே இல்லையா. இப்படி பண்ணா எப்படி? சட்டப்பட்டுன்னு போய் ரிகவர் ஆகி வர வேண்டியதானே? குட்டி ப்ரோ, ஆல்ரெடி இதே மாதிரி ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாக்கு இன்ஜுரினால அவரும் அந்த சீரிஸ்ல விளையாடல. சோ அவர் இல்லாததும் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிராபேக் தான். அப்ப இவங்க இடத்துல யார் விளையாடா கரெக்டா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.